வணக்கம், இது உங்கள் 𝐿𝐸𝐻 யூடியூப் சேனல். எங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏர்னிங் பற்றி வீடியோஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி நிறைய டெக் விஷயங்களை பற்றி நிறைய விஷயங்களை தமிழ் மொழியில் சொல்லி தந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு யூடியூப் நடத்துகிறவளாக இருந்தால் நீங்கள் ஒரு யூடியூப் பிகினராக இருந்தால் நீங்கள் ஒரு வீடியோ மேக் பண்ணிக்க ஒரு மியூசிக் போடுவீங்க. அந்த மியூசிக் காப்பிரைட் கிளைம் பெற வாய்ப்பு இருக்குது. அப்போ காப்பிரைட் கிளைம் இல்லாத மியூசிக் எங்கேருந்து எடுக்கிறது, யூடியூப்லேயே மியூசிக் கொடுக்குறாங்க. அந்த மியூசிக்கில் எப்படி எடுக்கிறது, இல்லாட்டி வேறு அவுட் சைட் மியூசிக் எப்படி எடுக்கிறது, அது அப்படி எடுத்தால் அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், காப்பிரைட் மியூசிக் எடுத்தால் என்ன செய்யணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னுக்கு 𝐿𝐸𝐻 யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்ல போட்டு விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இலங்கையில் இப்படி ஒரு சேனல் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற மூலம் இலங்கையிலும் இப்படி ஒரு தமிழ் சேனல் ஒன்று இருக்குது. அதில் இப்படியான வீடியோஸ் போடுறாங்கன்னு சொல்கிறது மூலம் அவங்கள சில விஷயங்களை பார்த்து பயனடைஞ்சு கொள்வாங்க. டெக் விஷயமான நம்பர்களுக்கு டெக் விஷயங்களை அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இல்லை மணி ஏர்னிங் சம்மந்தமான தேவையான நம்பர்களுக்கு மணி ஏர்னிங் பற்றிய விஷயங்களை அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு பிசியில் லேப்டாப் இல்லாட்டி கம்ப்யூட்டரில் நீங்கள் யூடியூப் பார்க்குறீங்க செய்கிறீங்களா இருந்தால் உங்களுக்கு ரைட் சைட் கோர்னரில் உங்களோட லோகோ இருக்கும். அதை கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக யூடியூப் ஸ்டூடியோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி போகலாம். இல்லாட்டி மொபைலில் கூகுள் குரோமில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் 3 புள்ளி இருக்கும். அந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்க்டாப் வியூன்னு இருக்கும். அதில் ஒரு டிக் பண்ணிங்கன்னா உங்களோட இது மொபைல் இந்த டிஸ்க்டாப் வியூவுக்கு மாறிடும். அதுக்கப்புறம் நான் சொல்லித்தர மாதிரியே நீங்கள் செஞ்சு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு சரி. இப்போ அதில் நான் மூன்றாவதாக இருக்கிற யூடியூப் ஸ்டூடியோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுறேன். நான் அவருடைய ஓப்பன் வச்சுக்கிறேன் வேறு பேஜில். ஸோ கிளிக் பண்ண அப்புறம் உங்களுக்கு இப்படி தான் டேஷ்போர்ட், கண்டென்ட், பிளேலிஸ்ட், அனலிஸ்ட்லாம் வந்துட்டுருக்கும். கீழே போனீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ லைப்ரரின்னு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பாலேயே சில மியூசிக் கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாக. இந்த மியூசிக்கில் நீங்கள் உங்களோட வீடியோவில் யூஸ் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் பெறாது. யூடியூப்பால் எந்த கிளைமும் பண்ண மாட்டாங்க. அதே போல் உங்களுக்கு மொனிடைசேஷன் எனபிள் ஆகி கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பெறாது இந்த மியூசிக்கலால். ஆனால் இந்த மியூசிக்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 3 கோடு போட்டிருக்காங்க. அதை கிளிக் பண்ணோம்னா கீழே ரிக்வயர்டுன்னு இருக்கும். ஓகே, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் லைசன்ஸ் டைப்னு போட்டு சிசின்னு போட்டிருப்பாங்க. இப்படி போட்டிருக்க மியூசிக், அதாவது யூடியூப்லேயே கொடுத்துருக்க மியூசிக்லேயும் லைசன்ஸ் டைப்பில் சிசின்னு போட்டிருக்கும். இப்படி கொடுத்துருக்க மியூசிக்கல் நீங்கள் போகிறீங்களா இருந்தால் உங்களுக்கு இவங்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை உங்களோட யூடியூப்போட வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும். இது எப்படி என்னமா எடுக்கணும்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைசன்ஸ் சிசின்னு இருக்கும். அதை நான் கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகி அதுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு மொனிடைசேஷன் எனேபிள் ஆகும், பேமெண்ட் வரும். ஆனால் நீங்கள் இந்த லிங்க் இருக்கு, இந்த இதை நீங்கள் உங்களோட டிஸ்கிரிப்ஷன் கட்டாயமாக கொடுத்துருக்கணும். கொடுத்துருந்தால் மட்டும்தான் இவையால் காப்பிரைட் கிளைம் பண்ண இயலாது. உங்களுக்கு மொனிடைசேஷன் எனேபிள் ஆகும். ஸோ இதை கொப்பி இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு கொப்பி ஆகிடும். இப்போ ரன்னை கொடுத்துட்டு உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ மேக் பண்ணுவீங்க. இதான் இப்போ இந்த வீடியோண்டா அதை நான் எடிட்டில் போயிட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனில் நார்மலாக எங்கேயாவது டொப்பில் சரி இல்லை டவுனில் சரி எங்கேனாலும் அதை இப்படி நார்மலாக பேஸ்ட் பண்ணி விட்டோம்னா சரி. ஓகே, பேஸ்ட் பண்ணி விட்டோம்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அந்த மியூசிக்கை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கலாம். இதில் டவுன்லோட் இருக்குது. டவுன்லோட் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணியும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த மியூசிக்கை உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இது ஒன்று இருக்குது, நோட் ரிக்வயர்டு. இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ் டைப்பில் எல்லாம் ஃப்ரீ என்று இருக்கும். ஓகே, இந்த மியூசிக்கை நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். எந்தவித அந்த டிஸ்கிரிப்ஷனில் போட வேண்டிய எந்த வித இதுவுமே கிடையாது. இதை யூஸ் பண்ணுறாலும் உங்களுக்கு மொனிடைசேஷன் எந்த பிரச்சனையும் வராது. இந்த மியூசிக் இது யூடியூப்பால் கொடுத்துருக்க ஆடியோ லைப்ரரி என்ற இடத்துல இருக்குது. அதில் உங்கள் டைமிங் பார்த்துக்கொள்ளலாம். ப்ளே பண்ணுன்னா கிளிக் பண்ணால் உங்களுக்கு ப்ளே ஆகும். நான் ப்ளே பண்ணல, ப்ளே ஆகும். அப்புறம் டவுன்லோட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்குது. இதில் சவுண்ட் எஃபெக்ட் இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட் பண்ணால் நீங்கள் சவுண்ட் எஃபெக்ட் எடுத்துக்கொள்ளலாம். கிட்ஸ் பிளேயிங், ஃபேக்ட்ரி பேக்ரவுண்ட் சவுண்ட், அதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்த சவுண்ட் எஃபெக்ட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு இதுகளும் இருக்குது. ட்ராக் டைட்டில், இல்லை என்ன மூட்டுக்கு மாற்ற போகிறீங்க, டூரிகேஷன் என்ன டூரிகேஷன் தேவை, அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஒன்று எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் யூடியூப்பில் கொடுத்துருக்க ஆடியோ லைப்ரரியில் இருக்க மியூசிக். இதெல்லாம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் எந்தவித காப்பிரைட் கிளைமும் இல்லாமல். இப்போ நீங்கள் யூடியூப்பில் நார்மலாக ஒரு மியூசிக் எடுக்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோம், நீங்கள் ஒரு மியூசிக் தேடுறீங்க. அந்த மியூசிக் எப்படி வேறு மியூசிக்கல், இங்கிலீஷ் மியூசிக்கல் இருக்குது. அந்த மியூசிக்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அண்டு எல்லா மியூசிக்கும் நீங்கள் யூஸ் பண்ண இயலாது.
இதுக்கு சில சேனல்கள் இருக்குது. அந்த சேனலில் இருக்க மியூசிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் யூஸ் பண்ணால் நம்ம சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனோட லிங்க் இருந்திருப்பாங்க. அந்த லிங்கை நீங்கள் கட்டாயமாக உங்களுக்கு கொடுத்தாகும். ஓகே, நான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சேனலை காட்டுற பாருங்க. நான் கார்ப்பரேட் மியூசிக்னு ஒன்று இருக்குது. இப்போ தான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் நான் கார்ப்பரேட் சவுண்ட்ஸ் இருக்குது. இது வந்து 29 M சப்ஸ்கிரைபர்ஸோட இந்த சேனல் வந்து ரன் ஆகி கொண்டு இருக்குது. ஸோ அந்த கிளிக் பண்ணி அதை வந்து இன்னொரு பேஜில் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நான் இந்த நான் கார்ப்பரேட் மியூசிக்கை எடுத்திருக்கேன். இதுலேயும் வந்து நீங்கள் எல்லா மியூசிக்கும் பயன்படுத்தலை. அதுலேயும் ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று இருக்குது. அவங்க வந்து கூறையில், பட் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் அது எப்படி இதில் வந்து எல்லா மியூசிக்கும் பயன்படுத்தலாம், இந்த மியூசிக் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு. இந்த மியூசிக் எல்லாம் வந்து இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா இன்னொரு மியூசிக்கை வந்து இவங்க வந்து தாங்களாக க்ரியேட் பண்ணி அதை நம்ம வெளியிடுறாங்க. அதனால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதனால் வந்து அவங்க நான் கார்ப்பரேட் இதில் வந்து வருது. ஓகே, நான் உதாரணத்துக்கு இந்த மியூசிக் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, நான் இதில் கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன் ஆல்ரெடி. இதில் அது என்ன நான் கார்ப்பரேட் மியூசிக்கில் போட்ட ஒரு மியூசிக் ஒன்று. இந்த மியூசிக் வேணுமென்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் உங்களோட யூடியூப் வீடியோவில். ஆனால் இதில் கீழே ரோல் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு கிடக்கும். இந்த மியூசிக்கை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ட்ராக்கை வந்து உங்களோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து கட்டாயம் போட்டே ஆகணும். அதாவது ட்ராக் அண்டு போட்டு இந்த இவ்வளவும் இருக்குது, இவ்வளோத்தையும் நீங்கள் வந்து உங்களோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போட்டணும். போட்டால் உங்களுக்கு இவங்க எந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. மியூசிக்கு வந்து மோஸ்ட் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராது, காப்பிரைட் கிளைம் தான் வரும். காப்பிரைட் கிளைம் வந்தால் யூடியூப்புக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் மோனிடைசேஷன் வந்து எனபிள் ஆகாது அந்த வீடியோவுக்கு. காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தால் மட்டும்தான் யூடியூப்புக்கு பாதிப்பு. 3 ஸ்ட்ரைக் வந்தால் யூடியூப் அவ்வளோதான், உங்களோட சேனலில் அவ்வளோதான். இதில் போட்டால் உங்களுக்கு வந்து பாவிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ மியூசிக் இருக்குது. உங்களை பார்த்து உங்களுக்கு தேவையான மியூசிக்கை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு இது ஒன்று இருக்குது. இவங்க போகிற மியூசிக்லேயே சிலருக்கு இவங்க மியூசிக்கும் காப்பிரைட் கிளைம் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருந்தா எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது? இவங்க மியூசிக்கு காப்பிரைட் கிளைம் வந்திருக்குது, ஸோ நாங்கள் யூஸ் பண்ண இயலாது, அதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அதை காட்டுன்னு பாருங்க. ஓகே, இப்போ இதை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அலன் வோக்கட்ட பாட்டை வந்து இவங்க இதில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து அதே நான் கார்ப்பரேட் சவுண்ட் மியூசிக் அந்த இதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த வீடியோக்கு இவைக்கே வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கில் காப்பிரைட் கிளைம் போயிருக்கு. இந்த கீழே பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்க வந்து அந்த லிங்க் கொடுக்கல. உங்களுக்கு வந்து இந்த லிங்கை நீங்கள் காப்பி பண்ணி போட்டால் உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராது. அந்த லிங்க் வந்து கொடுக்கல. அதனால் அப்போவே உங்களுக்கு விளங்கிக்கிறோம். இப்போ இந்த மியூசிக் வந்து போட இயலாது, இந்த மியூசிக் போட்டால் காப்பிரைட் கிளைம் வரும் அப்படின்ட்டு. இல்லை இங்கேயே வந்து லிங்க் கொடுக்கல. கீழே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மியூசிக் இன் திஸ் வீடியோன்னு போட்டு இந்த இது வந்து கீழே வந்திருக்கு. இப்படி வந்திருந்தாலே ஆக்டிவ் வீடியோ எந்த வீடியோக்கும் இப்படி ஒன்று வந்திருந்தால் இந்த வீடியோவில் காப்பிரைட் கிளைம் இருக்குது. அதாவது காப்பிரைட் கிளைம் கொடுப்பட்டிருக்குது. இந்த சாங்குக்கு இவரால் காப்பிரைட் கிளைம் கொடுப்பட்டிருக்குது. இந்த லைசன்ஸ் இது வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ள முடியும். எந்த வீடியோக்கும் இப்படி ஒன்று கீழே வந்தால் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே இப்படி ஒன்று அந்த கீழே கோடு போட்டு இப்படி வந்தால் அந்த வீடியோவுக்கு காப்பிரைட் கிளைம் கொடுப்பட்டிருக்குன்னு நீங்கள் வந்து அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் இலவா. ஓகே, இப்படியான மியூசிக்கில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நான் காப்பிரைட் மியூசிக் என்ற அந்த சேனலில் இருக்கிற மியூசிக்காக இருந்தாலும் இப்படி வந்த மியூசிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. மற்ற மியூசிக்கில் யூஸ் பண்ணலாம். அது வந்து இந்த நான் காப்பிரைட் சவுண்ட் அப்படியான சேனலில் இருக்க மியூசிக் மட்டும்தானா யூஸ் பண்ணலாம். இதில் வந்து அவங்க லிங்கும் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை வந்து ஃப்ரீ டு யூஸ் அப்படின்ட்டு உங்களை ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியுமான்னு. இதே மாதிரி நிறைய சேனல் இருக்குது. நான் காப்பிரைட் மியூசிக் சேனல் வந்து நீங்கள் உங்களுக்கு நார்மலாக தேடினீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். சேனல் யூடியூப்பில் நார்மலாக நான் காப்பிரைட் மியூசிக் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு நிறைய சேனல் வந்து ஷோ ஆகும். இது வந்து முதலாக ஷோ ஆகுது. இங்கெல்லாம் வேறு சேனல் இருக்குது. பட் இதெல்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கணும் உண்மையில் நான் காப்பிரைட் சவுண்டா இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே பார்த்து தான் உங்களுக்கு தெரியும். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியுமா முடியாதா அப்படின்னு. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். எந்தெந்த மியூசிக் வந்து உங்களோட யூடியூப் வீடியோவில் வந்து யூஸ் பண்ணலாம், எந்தெந்த வீடியோ வந்து உங்களோட யூடியூப் வீடியோவில் வந்து யூஸ் பண்ண இயலாது அப்படின்ட்டு. ஸோ வந்து காப்பிரைட் உள்ள மியூசிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் கண்டிப்பாக வரும். ஸோ அதை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்டுகளையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து உங்களோட டவுட்டுக்கு உரிய விளக்கத்தை நான் வந்து ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு பயனடையும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் குரூப்பில் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு பயனடையக்கூடியதாக இருக்கும். எங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏர்னிங் பற்றிய வீடியோஸ் எல்லாம் போட்டுன்னு வரோம். ஸோ வந்து இது வரைக்கும் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க, இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓலில் போட்டுவிடுங்க. அப்போ தான் நாங்கள் ஏர்னிங் பற்றி டெக் பற்றி போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். எங்களோட எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனலில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்காக இருக்கட்டும் இல்லை உறவினராக இருக்கட்டும் யாருக்கு நேரம் ரெக்கமெண்ட் பண்ணுற மூலம் அவங்களுக்கும் வந்து இலவான முறையில் நிறைய விஷயங்களை அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். மணி ஏர்ன் பண்ணுற சம்மந்தமான
வெப்சைட்டாக இருக்கட்டும் இல்லை டெக் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும் இலவான தமிழ் மொழியில் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.